இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குப்பா? வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு. இதை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. இப்போ இதை பிரேக் பண்ணி உள்ளே போயிட்டான். போனாலும் அதை பிரேக் பண்ணி மேலே போகலாம். அடுத்தது கீழே தான் வந்துருக்கு. பையிங் ப்ரெஷர் இருந்தோன்னு நாளைக்கு மேலே போகணும்னு நினைக்கிறாங்க. மேலே போகாது. ஏன்னா இந்த விக்கு அடித்தது வந்து இங்கே ஒரு விக்கு இருக்குது. இப்போ இந்த டார்கெட்டே வந்துருச்சு. இனி அடுத்த டார்கெட்டே வந்தான். இந்த கேண்டியில் ஒரு விக்கு இருக்கா, அதுக்கு பதிலாக இந்த விக்கு அடிச்சிருக்கு. அதனால் நாளைக்கு கீழே தான் இறங்கும். இறங்கி இதில் வந்து இதை கூட உடச்சிட்டு கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நாளைக்கு கீழே இறங்கி தான் பெரிய மூவாக இருக்கும். இதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் உடச்சிட்டு கீழே போயிடும். சரி, நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். 5 மினிட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு செல்லிங் ஹேண்டில் தான் இருக்குது. பையர் ஓப்பனாக ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு ஹேண்டிலு, நல்ல செல்லிங் ஹேண்டிலு. ஒரு பையர் பிரேக் பண்ணி கீழே வருது. ஃபஸ்ட்டு ஸ்விங் எடுக்கக்கூடாது, ரெண்டாவது ஸ்விங் இந்த இடத்துல வந்தால் எடுக்கும். கீழே வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்விங்கு, ஒரு சப்போர்ட்டு. இதில் என்ட்ரி எடுத்தால் இவ்வளோ தூரம் தான் வைக்கணும். சப்போர்ட் தூரம் தான் வைக்கணும். எக்ஸிட் பண்ணிடணும். ஏன்னா இது ஒரு சப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்விங் சப்போர்ட்டாக திரும்ப உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டில் பார்த்த பிறகு எக்ஸிட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி மேலே விற்கிற உள்ள கேண்டில், கீழே விற்குள்ள கேண்டில் இருந்தால் உள்ளே தான் வரும். உள்ளே வந்தால் இதை வின் பண்ணணும். அப்போ தான் மேலே போவான். இன்னும் இருக்குல்ல, அந்த கேண்டிலை வின் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் டைம் போகுது. இப்படி கூட இந்த சப்போர்ட்லேருந்து இதில் பை பண்ணி கூட அப்படியே மேலே போகலாம். நல்ல வாய்ப்பு இருக்குது. கீழே இறங்கும்போது இந்த இதில் ஒரு லைன் போடணும். கடைசி கேண்டிலில் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. அப்போ என்ன சொல்லுது, செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குதுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் திரும்ப மேலே போய்ட்டு வந்து சும்மா ரிட்டர்ன் ஆகுது. திரும்ப மேலே போய்ட்டு வந்தால் இதுக்கு உள்ளே வந்துருக்கக்கூடாது. இதுக்கு உள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். இதில் இந்த கேண்டிலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். இது ஒரு கேண்டில். அப்புறம் உள்ளே வரான். உள்ளே வந்தாலும் இங்கே ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் தான் போட்டிருக்கான். இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணி உள்ளே போகல. இதிலேருந்து கோல்டு பண்ணால் கொஞ்சம் அப்படி ஒரு கீழே வரையும் பிடிக்கலாம். அப்போ எப்படி பார்க்கணுன்னா, இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ண தான் பார்க்கணும். ஆனால் இந்த செல்லர் ஓப்பனுக்கு உள்ளே போகுது மார்க்கெட்டு. பையிங் ப்ரெஷர் இருக்குது, ஆனால் செல்லிங்கில் தான் இருக்குது. பையர்ஸாக இருக்கான்னு சொல்லுது. இப்போ மறுபடியும் இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணல. அப்புறம் இந்த கடைசி கேண்டில் லைன் போடுவோம். அதை பிரேக் பண்ணல. நல்லா துல்லியமாக பார்த்து தெரியும். அதை பிரேக் பண்ணல. கரெக்டாக அதிலே போய் ரிஜெக்ட் ஆகுது. நம்ம செல்லர்னு கண்டினியூவாக இருக்கான். அப்புறம் இந்த பையர் ஓப்பனில் லைன் போடும். பையர் ஓப்பன் உள்ளே போகலை. திரும்ப அப்படி போகுது. போயிட்டு ஒன்று இந்த செல்லரை வின் பண்ணணும், இல்லை இந்த செல்லரை வின் பண்ணாலும் எக்ஸிட் பண்ணிடணும். ஒரு ரெட்டு, ஒரு க்ரீனு, ரெட்டு. அடுத்தது ரெட்டு வந்தால் தான் கீழே வரும். அடுத்த க்ரீன் வந்துட்டுனா அப்புறம் மேலே ஓடிடும். இப்படி கீழே பிரேக் பண்ணணும். அப்போ தான் நம்ம இதை ஹோல்டு பண்ணாமல் வச்சுருக்கோம், எக்ஸிட் பண்ணாமல் வச்சுருக்கணும். இல்லைன்னா அப்படி எக்ஸிட் பண்ணியிருக்கணும்.
இதை எப்படி எக்ஸிட் பண்ணியிருப்போம். இந்த இப்போ இந்த கேண்டிலை பிரேக் பண்ணோன்னு நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். அப்புறம் திரும்ப மேலே போகுது. மேலே போகுதுனால எடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே ஒருத்தன் இருக்கான். இந்த ட்ரெண்டை எப்போ கேட்ச் பண்ணலான்னா இன்னும் ரெட் கேண்டில் வந்துருக்கணும். இந்த ரெட்டு க்ரீனு அப்புறம் ஒரு ரெட்டு வந்துருந்தா இன்னும் கன்ஃபார்மாக மேலே தான் போகுதுன்னு எடுத்துடலாம். இது எடுக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுது, மேலே போகுது. மேலே ஏன்னா இது செல்லிங் கேண்டில், மொதல் கேண்டில் செல்லிங் கேண்டில். அதை பிரேக் பண்ணி உள்ளே போகுதான்னு பார்க்கணும். இப்போ போகிறோம் உள்ள. உள்ளே போன பிறகு இது ஓப்பன் கேண்டில், அதை பிரேக் பண்ணி உள்ளே போயிட்டு, இது ஓப்பன் கேண்டில், அதை பிரேக் பண்ணி உள்ளே போயிட்டான். அப்புறம் என்ன வருது, ஒரு ரெட்டு க்ரீன், ஒரு ரெட்டு வருது. ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் இந்த கடைசி கேண்டிலில் லைன் போடணும். இதுக்கு மேலே தான் இந்த செல்லர் கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில் முடிஞ்சோடனே இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இல்லை, இந்த கேண்டில் முடிஞ்ச அப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். இந்த கேண்டில் முடிஞ்ச அப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக மேலே தான் போவோம். அப்புறம் அந்த கடைசி கேண்டில் உள்ளே வரல, அப்படி உள்ளே வரல. இந்த ஃபயர் ஓப்பனில் ஒரு லைன் போடுவோம், செல்லர் ஓப்பனில் லைன் போடுவோம், உள்ளே வரல. அது இதுதான் கரெக்டு. கடைசியாக இருக்குல்ல கேண்டில், அதில் அதை பிரேக் பண்ணி வந்துட்டா தான் அப்புறம் ட்ரெண்டு மாறுது. இதுவும் கடைசி கேண்டில் போடும், அது உள்ளே வரல. இந்த ஒரு கடைசி கேண்டில் இருக்குது, அப்புறமும் உள்ளே வரல. இன்னொரு கடைசி கேண்டில் இருக்குது, இப்போ உள்ளே வந்துட்டான். இப்போ எக்ஸிட் பண்ணிடணும். ஒரு செல்லர் ஓப்பனுக்குள்ளே போயிட்டாலே அந்த இந்த டார்கெட்டை பிடிச்சிடும். கரெக்டாக அந்த இடத்துலையா போய் நிற்பாட்டு. ஏன்னா நாளைக்கு மேலே போகணுன்னு நினைக்காங்க, கீழே தான் வரும். அதுக்காண்டி கீழே இறங்க போதுன்னு ஹோல்டெல்லாம் பண்ணி வைக்கக்கூடாது. அப்போ என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்படி பார்த்து ட்ரேட் எடுங்க. நேற்று வீடியோ போடல, எனக்கு வேலை ஊர்லேருந்து பஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன், அதனால் போடல. சரி, இப்படி ட்ரேட் எடுங்க.